எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அந்த போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு போர் நடக்கிறதால இந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஹைலைட் ஆகலை. ரெண்டாவது, அமெரிக்கா இதில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இதில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவும் அமெரிக்காவும் தான். அது ஏன் அப்படின்னு நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். மொதல் விஷயம், ரொம்ப ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது, ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த போரில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. உக்ரைன் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆபரேஷன் ஸ்பைடர்லேருந்து அவங்க ரஷ்யாவுக்கு எதிரான பண்ண அந்த ட்ரோன் ஆபரேஷன்ஸ் எல்லாமே, ட்ரோனை வைத்து பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாமே மிரட்ட வைக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ். இப்போ கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது தெரிஞ்சது தான். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாகிஸ்தானுடைய அந்த இராணுவ கட்டமைப்பும் எந்த அளவுக்கு ஒரு வலிமையாக இதை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆப்ரேஷன் சிந்தூரில் வாங்கின அடி என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கவங்களுக்கு உண்மையிலே அவங்க பயிற்சி எடுத்து நம்மளுடைய ராணுவத்தை, நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு மூச்சில் அவங்க இறங்கினாங்க அப்படின்னா உண்மையிலேயே அதுவும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஆர்மி ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையும் கூட்டு தீவிரவாதிகளாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கறதுலேயே காலம் போச்சு அப்படின்னா அப்போது இராணுவம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு வழக்கம் போல பாகிஸ்தான் செய்திருக்கிறது. காபூல், கந்தஹார், பக்டிகா உள்ளிட்ட அந்த பகுதிகளில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் சிவிலியன்ஸும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தான் தரப்பில் சொல்லப்படுது. ஸோ இப்போ தாலிபான்ஸ் கிட்ட பெரிய அளவுக்கான இந்த விமானப்படை அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன் மூலிமா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் ட்ரோன் தாக்குதல்னா சாதாரண இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடத்தலை. ரெண்டு இடம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கோஹாட் கண்டோன்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரொம்ப தெளிவாக பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மையப்படுத்தி தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. குறிப்பாக மார்ச் 13-14 நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கோஹாட் ஃபோர்ட்ல நடந்திருக்கு. இந்த ஃபோர்ட்ல தான் பாகிஸ்தானுடைய 9th இன்ஃபென்ட்ரி டிவிஷன் யூனிட் அங்கதான் அந்த டியூரண்ட் லைன் பக்கத்தில் இருந்தது. ஸோ அவர்கள் மீது அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்து பாகிஸ்தான் ஆர்மியோடைய ஆஃபீஸர்ஸ் மெஸ்ல அந்த கண்டோன்மெண்ட்குள்ளேயே தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸோடைய ரெசிடென்ஸ்ல அவங்களுடைய அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய அதிகாரிகளுடைய வீட்லயும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். திருப்பி 2வது ட்ரோன் ஸ்ட்ரைக்கும் கோஹாட் ஃபோர்ட்ல தான் நடந்திருக்கிறது. ஸோ இப்போ இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி நம்ம பார்க்குறோம், வெறும் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்ல மட்டும். ஸோ இது எந்த அளவுக்கான ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மார்ச் 13ஆம் தேதி ஈவினிங் அவங்க எங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்லையும் ராவல்பிண்டிலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எங்கே அடித்தா பாகிஸ்தானுக்கு வலிக்குமோ, எங்கே அடித்தா பாகிஸ்தானுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுமோ அந்த இடத்துல அந்த அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மார்ச் 13ஆம் தேதி 6:45, அதாவது 6:55 ஹம்சா கேம்ப் அப்படிங்கிற பகுதியில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அந்த ஹம்சா கேம்ப்ல டாப் ஃப்ளோர்ல தான் ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய நாசக்கார உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்ஐ உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தாக்குதல், இதுல ஐஎஸ்ஐ அந்த உளவு அமைப்பை சேர்ந்த ஒரு வீரர் படுகாயம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி. ஸோ கிட்டத்தட்ட ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ராவல்பிண்டி இந்த தாக்குதலில் மட்டும் கிட்டத்தட்ட 11 ட்ரோன்கள் ஆப்கானிஸ்தானுடைய ட்ரோன்கள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம்.
அதே மாதிரி இவங்க இந்த அடிச்ச அடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புகை மூட்டம் காரணமாக பல ஃப்ளைட்ஸ் ராவல்பிண்டிக்கு வரக்கூடிய பல விமானங்கள் கூட வேறு பகுதிக்கு வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக நாங்கள் வந்து இதை விடப்போவதில்லை அப்படின்னு வந்து தாலிபான்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த விமான தாக்குதலை வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாகிஸ்தான் இதில் வந்து புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் எப்படி கடந்த காலத்தில் நண்பராக இருந்த ஒரு நாடு இப்போ எப்படி எதிரியாக மாற்றி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நாலா பக்கமும் வந்து எதிரிகளை வந்து வளர்த்து விடுவது, நாலா பக்கமும் எதிரிகளை வந்து வைத்து கொள்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்மையிலேயே பயன் சேர்க்குமா அப்படின்னா மிக நிச்சயமாக பயன் சேர்க்க போவதில்லை. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் வந்து இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் வந்து ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான், பத்தாவதுக்கு உள்ள தெரிக்கி தலிபான், அப்புறம் வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான் எதிரிகளை சுற்றி உள்ளேயும் சரி வெளியும் சரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எப்போ வந்து அந்த நாடு உடையும்னு தெரியாது. அதே மாதிரி எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம அந்த நாட்டை ஆளக்கூடிய அசீம் முனிரும் வந்து புல்லட் ப்ரூஃப் போட்டு சுத்துவார். இதுதான் வந்து கடைசியில் வந்து நடக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் வெறும் அமெரிக்காவை மட்டும் நம்பிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இறங்கும்போது என்ன மாதிரியான விளைவுகள் இன்னும் ஏற்பட போது வரும் காலத்தில் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம். அதே மாதிரி மீண்டும் 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 நம்ம சொல்றது அப்படிங்கிறது, தாலிபான்களை பாகிஸ்தானால மிரட்ட முடியும், ஆனா தாலிபான்களை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது, அவங்கள சரண்டர் ஆக்குறது அப்படிங்கிறது அமெரிக்காவால ரஷ்யாவாலேயே முடியல, பாகிஸ்தானால முடியுமா அப்படிங்கறத வந்து பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அவங்களே கேட்டுட்டாலே இதுக்கான பதில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பாருங்க, இது மீண்டும் வந்து உள்நாட்டு விஷயங்கள் தான். இதுல நம்ம குறிப்பா இந்த ஈரான் இஸ்ரேலுக்கான இந்த போர் நடக்கக்கூடிய இந்த சூழல்ல எப்படி நம்ம சுற்றி இருக்க நாடுகளை விட நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறோம், இந்தியா எப்படி வந்து தன்னை இந்த இடத்துல வந்து தக்க வைத்து கொண்டு ஒரு வலிமையா நிக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு எல்என்ஜி அப்படிங்கிறது 99% வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமா வருது. ஆனா அவங்களுக்கான அந்த ஃபியூயல் கவர் அப்படிங்கிறது, ரிசர்வ் அப்படிங்கிறது 28 நாளுக்கு மட்டும்தான் இருக்கு. பங்களாதேஷுக்கு வெறும் 12 to 30 நாளுக்கு இருக்குன்னு தான் இருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு 1 month கவர் இருக்கு. சவுத் கொரியாவுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கவர் தான் இருக்கு. இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 74 நாள் இந்த கவர் அப்படிங்கிறது இருக்கு, நமக்கான ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி நாம் டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த அமெரிக்கா டேரிஃப் போட்ட போதும் சரி, நம்ம பண்ண மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த விவகாரத்தில் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணது தான். ஸோ அதே மாதிரி நாம் வந்து இங்கே வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40 நாடுகள் கிட்ட நம்ம வந்து இந்த டைவர்சிஃபை அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கோம். இது மிக முக்கியமான ஒரு மூவ். அதை தாண்டி பல நேரங்களில் வந்தப்போ, குறிப்பாக வந்து நம்மளுடைய இந்த வரலாற்றில் பல ஷாக்ஸ் வந்தப்போ அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து மீண்டிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நம்ம இன்னும் பெட்டராக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ 1991 வந்து கல்ஃப் வார் வந்து நடந்தது. அப்பவும் இதே மாதிரியான கிட்டத்தட்ட சூழல் வந்து, ஆனால் அதே 91 தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் விட இப்போ வந்து நம்ம இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து இன்னும் வந்து ஆயில் வரத்து அப்படிங்கிறது முழுமையாக தடைப்படலை. நமக்கான படகுகள், குறிப்பாக இந்திய கொடி போட்ட படகுகள் அங்கே வந்து அனுமதிக்கப்படுற ஒரு விஷயமும் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம கட்டமைப்பு லெவலில் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே தெளிவாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி இதுலேருந்து இதை மீட்னு நம்ம வரணும், வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இந்தியாவுக்கு தெரிந்து தான் இருக்கிறது. இப்போது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சில் ரொம்ப முக்கியமான சேலஞ்சு பாருங்கள். குறிப்பாக இவங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் இந்த கல்ஃபில் இவ்வளோ பெரிய வார் நடந்த பிறகு இதில் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது எனர்ஜி, சிப்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், எரிபொருள், அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்புகள், அதுக்கப்புறம் வந்து உரம். இந்த 3 விஷயத்துலையும் எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இது எல்லாமே பெருமளவுக்கு நம்ம கல்ஃப்லேருந்து வரதால இந்த கல்ஃப்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம வந்து யோசித்து அதுக்கான விஷயங்களை வந்து நகர்த்தி இருக்கிறோம். குறிப்பாக 40 நாடுகளில் வந்து டைவர்சிஃபை பண்ணதுக்கான விஷயமும் வந்து அதுதான். ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய வல்னரபிலிட்டியோட நாம் வந்து நிற்கவும் இல்லை. அதே நேரத்தில் இதை எப்படி அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம கொண்டு போகணும், எப்படி அடுத்தடுத்த மார்க்கெட்ஸ் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுட்ருக்குறோம்.
அதே மாதிரி ஈரானிடம் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இஸ்ரேலிடம் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. ஸோ இந்தியாவுக்கு இந்த தாக்குதல் தொடர்பான விஷயங்கள், அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் எது வந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட 2 நாடுகளோடையும் நல்ல நட்போடு இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது. அப்படிங்கிறதால இந்த பாதிப்புலேருந்து ரொம்ப விரைவாக நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புவது, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதுலேருந்து பெட்ரோல் டீசல் பிடிக்கிறது அப்படிங்கிறத பிடிச்சி ஒரு செயற்கையான ஒரு டிமாண்டை உருவாக்காமல் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கான அந்த கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறதாலே அதை நோக்கி நம்ம தெளிவாக நகரணும். நம்ம நாடும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து நாம் அடுத்தடுத்த விஷயங்களை செய்யணும். மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.